உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு மற்றும் திரு KKSSR ராமச்சந்திரன் ஆகிய இருவர் மீதும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் 2020ஆம் ஆண்டு அவர்களை மாவட்ட நீதிமன்றம் விடுவித்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தாமாக முன்வந்து இந்த விடுவிப்பை கேள்விக்குள்ளாக்கி இந்த வழக்கை மீண்டும் நடத்தினார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் 2 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீண்டும் வழக்கை சந்திக்க வேண்டும் என்பதாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதனால் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கணும், அங்கே இவர்கள் ஆஜராக வேண்டும் என்கின்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சுரேஷ் வணக்கம். இது பற்றி நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்ன? வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கும்போது கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி காலத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த தங்கம் தென்னரசு வருமானத்துக்கு அதிகமாக 76,40,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2012ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது. இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு மற்றும் அவருடைய மனைவி தாக்கல் செய்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு இருவரையும் விடுவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதே போல அப்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக பதியப்பட்டிருந்த 44,56,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கை 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த 2 உத்தரவுகளையும் எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யாத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த மறு ஆய்வு மனுக்கள் மீதான விசாரணையானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்போது அமைச்சர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், வருமானத்துக்கு உரிய கணக்கு தாக்கல் செய்தும் வருமான வரி கணக்கு உள்ளிட்ட ஆதாரங்களை தாக்கல் செய்தும் அவற்றை புறக்கணித்து அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும், மேல் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று வழக்கை முடித்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை ஏற்று இவர்கள் இருவரை விடுவித்தது சரிதான் என்றும் அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும் வாதிடப்பட்டது. அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி மேல் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி வழங்குவது என்பது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதால் இந்த புலன் விசாரணையில் தெரிய வராத விவரங்கள் புதிதாக நடத்தப்பட்ட மேல் விசாரணையில் தெரிய வரும்போது அதன் மூலம் உண்மை குற்றவாளிகள் தப்பிப்பது தவிர்க்கப்படும், அதே போல அப்பாவிகள் தண்டிக்கப்படுவதும் தவிர்க்கப்படும் என்று வாதிட்டார். மேலும் மேல் விசாரணை அறிக்கையை ஏற்பதா மறுப்பதா என்பதும் குறித்து அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து வாதங்களையும் முடிவடைந்த நிலையில வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த KKSSR ராமச்சந்திரன் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரை விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். அதே போல இந்த வழக்கை மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு மாற்றிய நீதிபதி ஏற்கனவே இந்த மேல் விசாரணை அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அந்த அறிக்கையை கூடுதல் அறிக்கையாக கருத வேண்டும் என்றும், இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிற காரணத்தினால் இவர்களை விடுவித்து கோரிய அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில்
செப்டம்பர் 9ஆம் தேதி KKSSR ராமச்சந்திரன் விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல தங்கம் தென்னரசுக்கு விடுவித்து பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்த நீதிபதி செப்டம்பர் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 2 வழக்குகளும் 2012ஆம் ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்பதால் இந்த வழக்குகளை தினந்தோறும் என்ற அடிப்படையில் விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.